Taste the Daily. என்னென்ன முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன, இந்த இனாகுரேஷன் செரிமனில என்னென்ன அறிவிக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், முக்கியமான என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்றத அதிலே ஃபிளாஷ் பண்ணியிருந்தாங்க. என்ன நிறுவனங்கள் எந்த இடத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, அது மூலமாக எவ்வளவு பேருக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான அம்சங்கள் அதில் பட்டியலிட முடியுமா? நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த இனாகுரல் செரிமனிலே வச்சு பல்வேறு புகழ்பெற்ற தொழில் நிறுவனங்களோட தங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு வந்து மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா ஹுண்டாய் நிறுவனம் தன்னுடைய ஆலை விரிவாக்கத்திற்கு 6000 கோடி ரூபாய் முதலீடை வந்துட்டு செய்ய இருக்கிறாங்க. அதே போல அதிகபட்சமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வின்ஃபெஸ்ட் நிறுவனம் வந்து 16000 கோடி முதலீடுகளுக்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இன்று காலை முதலமைச்சர் முன்னிலையில் வந்து சைன் ஆயிருக்கு. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட அந்த தகவல் வந்து பார்த்தோம். 35000 கோடிக்கான முதலீடை வந்துட்டு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து செய்ய போறாங்க. குறிப்பா வந்து ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்க சக்தி, அந்த துறையில வந்து தன்னுடைய முதலீடை வந்து ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து செய்ய போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 10000 கோடி முதலீடு வந்து 6600 பேருக்கு வந்து தன்னுடைய வேலைவாய்ப்பை வந்து வழங்க போகுது. டிவிஎஸ் குரூப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வகையில் தங்களுடைய முதலீடை வந்து மேற்கொள்ள போறாங்க. இது மாதிரி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை வந்து மேற்கொள்ள இருக்காங்க. தளபதி, பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த $1 trillion எக்கனாமியை நோக்கி தான் தன்னுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்குது தமிழ்நாடு அரசு அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப்கான அந்த ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த இனாகுரல் செரிமனில வச்சு வெளியிட்டிருக்காரு. குறிப்பா ஒரு கேள்வி இருக்கிறது ஸ்டாலின், இப்ப தமிழ்நாடுடைய growth எவ்வளவு சதவிகிதமாக இருக்கிறது? ஏன்னா பியூஷ் கோயல் மேடையில பேசும்போது 18 விழுக்காடு அந்த growth இருந்ததுன்னா, வருடம் 18 விழுக்காடு இருந்ததுன்னா 2030 இந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்ப நம்மளுடைய growth என்னவா இருக்கு? இன்னும் வரக்கூடிய வருடங்கள்ல எவ்வளவு விழுக்காடு நம்ம அடையணும்? தளபதி, தற்போதைய நிலவரப்படி நம்மளுடைய ஆனுவல் growth ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8% வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து 18% கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட 100% மேல வந்து நம்ம மாற்றணும். இந்த growth ரேட்டை வந்துட்டு வளர்ச்சி விகிதத்தை வந்து மாற்றணும் அப்படின்றது தான் இதன் மூலமா வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இந்த $1 trillion எக்கனாமின்னு சொல்லி நம்ம போகும்பொழுது 2030 இதுக்கான இலக்கு நிர்ணயித்திருக்கும் பொழுது 8% வந்துட்டு 18% வந்து மாற்றினால் மட்டும்தான் இந்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்றது தான் நம்மளால இதன் மூலமா புரிஞ்சு கொள்ள முடியுது. குறிப்பா வந்து இந்த $1 trillion எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை பெருக்கணும், உற்பத்தி மூலமாக ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கணும். ஏற்றுமதியை அதிகரித்தால் மட்டுமே நம்மளுக்கான இந்த இலக்கை வந்து அடைய முடியும். மேலும் இந்த ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும், மாநில உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இது அதிகரிக்கும் பொழுது, தொழில் முதலீடு வரும்பொழுது தான் அந்த உற்பத்தி வந்து அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும், பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் வந்து அதிகமாகும். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நன்றி ஸ்டாலின். இன்னும் நிறைய இன்றைக்கான பேனல் டிஸ்கஷன் இருக்கிறது. இனி அடுத்தடுத்து ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்ரமணியம் ஆகியோர் பேச இருக்கிறாங்க. இந்த $1 trillion எக்கனாமியை நம்ம எப்படி அடைவோம், அதுல சேலஞ்சஸ் என்ன, ஃபீசிபிலிட்டி என்ன என்பது குறித்தெல்லாம் பேச இருக்காங்க. அதை நீங்களும் அட்டன் பண்ண இருக்கிறீங்க. அந்த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு நம்ம அது குறித்து மறுபடியும் தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. என்னென்ன முதலீடுகள், எந்தெந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்கின்றன, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பேர் இதன் மூலமாக வேலை வாய்ப்பினை அடைவார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் ஸ்டாலின் நமக்கு சொன்னாரு. இதே போல இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கின்றன. இன்னும் அடுத்தடுத்த கள விவரங்களுக்காகவும் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். that stands unmatched. We are setting the rhythm, crafting a narrative where excellence is the norm. Leadership, sustainability, and inclusivity define who we are, the essence of the Dravidian model of development. Today, at the Global Investors Meet, let us join in shaping a future with endless possibilities as we progress towards our grand vision of $1 trillion economy. We invite the world
to partner with us. The journey begins now. Taste the Daily.